ஒரு படத்தை படமா எடுக்க சொன்னா அந்த படத்துல ஒர்க் பண்றவங்களையும் தாண்டி நம்மளையும் அந்த படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போன ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன படத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா ஹபீபி. இந்த ஹபீபி அப்படிங்கிற வேர்டை நாம வந்துட்டு நிறைய இன்ஸ்டாகிராம்ல ஹபீபி கம் டு துபாய் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த 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 ஒரு சூப்பரான வேர்டு, இந்த வேர்டுக்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் வந்து ஹபீபி அப்படின்னு சொல்றதா வந்துட்டு இப்பதான் நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ நாள் எனக்கும் தெரியாது. அண்ட் அதை தாண்டி இந்த அழகான ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ கண்ணீர் இருக்கு, எவ்வளோ வேதனைகள் இருக்கு அப்படின்னு தெள்ள தெளிவா நமக்கு காட்டுற படம் தான் வந்துட்டு இந்த படம் ஹபீபி. எங்க பிள்ளைக்கு பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டோம். தட்டல அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த படம் வந்து யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொழப்புக்காக நம்ம ஊரை விட்டு நாட்டை விட்டு வேற ஊருக்கு போய் வேற நாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குடும்பத்தை பார்க்குற அந்த மாதிரி இருக்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஸோ இவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் குறிப்பா நம்மளோட சகோதர சகோதரிகளான இஸ்லாமிய சமூகத்துக்கு இந்த படம் ரொம்ப 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 கனெக்ட் ஆகும். அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். யூசுஃபே, உன் தெம்பு குறைஞ்சாலும் வைராக்கியம் குறையலடே. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு இஸ்லாமிய சமூகத்துல என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க, அதுவும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யற அந்த அரப் கண்ட்ரியில வேலை செய்யறவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க அண்ட் அவங்களோட குடும்பம் என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் படுது அப்படிங்கிறத இவ்வளவு தெளிவா இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் பாத்தீங்க அப்படின்னா, அபு அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்க நம்மளோட ஹீரோ, அவரு சின்ன வயசுல வந்துட்டு இந்த அவங்க அப்பாலாம் வந்து இந்த நெசவு தொழில்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நெசவு தொழில அதை சுத்தி இருக்க அந்த இஸ்லாமிய கிராமம், ஸோ இந்த கிராமம் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது, அந்த நம்ம ஹீரோ அபுவுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அவர் என்ன மாதிரியான பரிணாமம்லாம் அடையிறாரு, அவர் வந்துட்டு எப்படி இருக்காரு, அண்ட் சின்ன வயசுல இருந்து அவருக்குன்னு ஒரு க்ரஷ் இருந்திருக்கு, அந்த க்ரஷு கூடயே சேர்ந்து படிக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அவரு இதே மாதிரி துபாய்க்கு போனாரா இல்லையா, அண்ட் அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பு முனைகள் நடந்துச்சு, அண்ட் அவர் ஆசைப்பட்ட அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையா, இல்ல அதை தாண்டி அவரோட லைஃப்ல வேற என்னெல்லாம் விஷயம் நடந்துச்சுங்கிறத ரொம்ப அழகா டீட்டெயில்டா நம்மளால இந்த படத்துல பார்க்க முடியும். இவனெல்லாம் நம்பினோன்னு வை, சடார் ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு ஓடிடுவானுவல. அலா அபுதாகிரு சோப்பை வச்சுக்கிட்டு பெறத்தாலேயே அலையிறாம்ல. யாரு குடத்துக்குள்ள போட போறான்னு தெரியலையே. அவன் நம்ம மைமூன்குள்ள குடத்துல தான் சோப்பை போட போறான். இங்க வரலா இவா குடத்துல சோப்பை போட்டிருக்கான். இல்ல நிலவு, இப்ப இந்த சோப்பை மட்டும் நீ எடுத்துட்ட, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்குவாம்ல, சோப்பை தூர போட்டுருலா. அண்ட் அதையும் தாண்டி அபு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக தான் நான் இந்த படம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பா இஸ்லாமிய சமூகத்துல என்ன மாதிரியான கஷ்டங்கள், அதாவது இந்த கேரளா அண்ட் தமிழ்நாடு இந்த 2 பார்டர்ல இருக்க மேக்சிமம் ஆஃப் த ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா எந்த வேலையும் இங்க வந்து தமிழ்நாட்டுல இல்ல நம்ம ஊர்ல வந்து நமக்கான வேலை இல்லை அப்படின்னா உடனே வந்து ஒரு பாஸ்போர்ட் விசா எடுத்துட்டு நான் வந்து ஃபாரின் போயிடுறேன், அரப் போயிடுறேன், அங்கிருந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் இந்த குடும்பத்தை காப்பாத்திடுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இப்பவும் சரி அண்ட் 80ஸ்ல ஆகட்டும் இல்லை 90ஸ்ல ஆகட்டும் அப்பயும் சரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு நிறைய கஷ்டங்கள் பட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு வந்து அப்பாடா ஒரு வழியே சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு 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 செட்டில்டா உட்காரும் போது ஐயோ நம்ம ஆசைப்பட்ட அந்த இளமை பருவத்திலாம் இழந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு வலி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வலியை ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த புள்ளைய இன்னும் மறக்கலடே. இன்குலாபின் வரிகளில் சொல்வதென்றால் நமது குரல் சன்னமானதுதான், ஆனாலும் நாம் பேசியாக வேண்டும். ஆம், நாம் பேசியாக வேண்டும். அண்ட் இந்த படத்துல என்னோட ஒரு ஃபேவரட்டான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்துல சாம் சிஎஸ் அவர்களோட மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன் இன்டர்மிஷன் வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவா நகருது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஸ்லோவா இருந்தாலும் ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து அந்த படத்துல நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ இப்படியும் நடந்திருக்கா இல்லை இப்படிதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சில ரியலிஸ்டிக்கான விஷயத்தையுமே வந்துட்டு படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா படத்தோட சினிமோட்டோகிராஃபி பத்தி பேசணும் அப்படின்னா அந்த ஊரை சுத்தி இருக்க அந்த கிராமம், அந்த மலை கிராமமாகட்டும், அந்த மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, ஸோ அவங்களோட கஷ்டங்கள் எப்படி இருக்குங்கிறத அழகா அந்த கிராமத்தை மட்டுமே மையமா கொண்டு அந்த கிராமத்தையும் அழகா காட்டியிருக்காங்க. ஸோ கிராமமா இருந்து அந்த கிராமம் எப்படி டவுனா மாறுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளுமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த
வகையில் சினிமாட்டோகிராஃபி சூப்பர். அண்ட் படத்தில் ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு இந்த மலையாளம் சினிமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மலையாளம் சினிமாவோட ஒரு ஒரு த்ரெட்டை எடுத்து தான் இந்த படம் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் போக போக இந்த படம் வந்து ஒரு மலையாளம் ஃப்ளேவரில் இல்லை மலையாளம் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெருசாக பேசப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து பெரிதளவில் பெருசாக தெரியுதா இல்லையா அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. அதையும் தாண்டி அந்த ஒரு மலையாளம் ஃப்ளேவரில் இந்த மாதிரியான நம்ம நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து என்னால் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் செகண்ட் ஹாஃப் போக போக அந்த ஒரு சில இஸ்லாமிய ரிச்சுவல்ஸ்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கும்ல, இந்த தொழுகிறதாகட்டும், துவா பண்றதாகட்டும், அவங்க வீட்டில் லைக் யாராவது வெளியே இருந்து வந்தாங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் கெஸ்டர் பண்றாங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ டீட்டெயிலாக யோசிச்சு அவ்வளோ டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு டேரக்டர். அந்த வகையில் இப்போ இந்த வீக்கெண்ட் அந்த வகையில் நான் இப்போ வரைக்கும் பார்த்த ஒரு சூப்பரான லைக் ஒரு முஸ்லீம் பேஸ்டா இருக்க ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைலை எடுத்து காட்டுற ஒரு படத்தை நான் இவ்வளோ அழகா ரசிச்சு பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஹபீபி படத்தை சொல்லுவேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹபீபி அப்படிங்கிற இந்த ஒரு படம் ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் அதையும் தாண்டி ஹீரோவோட ரோல் பிளேஸ்மெண்ட்டை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசு ரோலில் ஹீரோ எஸ் ஒல்லியா இருக்காரு, அந்த ஒரு மாதிரி சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு. அண்ட் அதை தாண்டி கொஞ்சம் அப்படியே ஏஜ் ஆக அவர் அந்த ஆக்சுவலாக வெயிட் போட்டு அதுக்கப்புறமா தான் படம் எடுத்திருக்காங்க போல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். ஸோ இப்போ வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அண்ட் அந்த வகையில் ஹீரோ எடுத்த அந்த ஒரு எஃபோர்ட் ஆகட்டும், ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அண்ட் ஹீரோவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா ஃபைனலில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டை நான் உடைக்க விரும்பல. அண்ட் குறிப்பாக இந்த படம் வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவு கனெக்ட் ஆயிருக்கு, அண்ட் எந்த மாதிரியான சீக்வல்ஸ்ல எந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நான் படம் பார்க்கும் போதே ஒரு சில சீன்ஸ்க்கு என் பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்ட்ஸே வந்து அழுந்ததை வந்து நான் கண் கூட பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து எமோஷனல் கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல மீட்லாம். அண்ட் தென் பை ஃப்ரம் விஜய் கிருஷ்.